ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கல் அப்டேட் அண்டு ஃபிசிக்கல் சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து பப்ளிஷ் ஆகி அது வந்து வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பற்றி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் இந்த கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? இந்த நோட்டீஸ் வந்து ஃபேக்காக ரியலா இதுபடி வந்து ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த சிஸ்டம் படி வைக்கிறதா சொல்கிறாங்க இந்த நோட்டீஸ் படி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் 20 மேலே நடத்த போகிறதாகவும், இன்னொன்று பிஎஸ்டி பிஇடி மட்டும் தனியாக கண்டக்ட் பண்ண போகிறதாகவும் இந்த நோட்டீஸ் படி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்ட்டு இந்த வீடியோ சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃபிசிக்கலை பற்றியும் அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டை பற்றியும் சுற்றிட்டு இருக்க இந்த அப்டேட் நோட்டீஸ் வந்து இதுதான். சரிங்களா? இது வந்து எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஸ்டி அண்ட் பிஇடி வித் ஆர்எஃப்ஐடி ஃபார் சிடிஜிடி எக்ஸாம் வந்து 2025 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் பிஎஸ்டி பிஇடிக்கு மட்டும் இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதிலே நமக்கு வந்து உண்மைத்தன்மை கிடையாது. ஏன்னா பிஎஸ்டி பிஇடி டிஎம்இ டிவி எல்லாமே வந்து அதில் தான் வரப்போகுது. அதாவது எந்த சென்டரில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த சென்டரில் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இவங்க பிஎஸ்டி பிஇடி மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த சென்டர் மட்டும் நடத்த போக சொல்கிறாங்க. அதே இது நம்ம தமிழ்நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 19வது லைன் பாருங்கள். இந்த 19வது பாயிண்டில் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. பாருங்களா? பாண்டிச்சேரியில் ஆவடி சிஆர்பிஎஃப். சரிங்களா? ஆவடி சிஆர்பிஎஃப் சென்டர் மட்டும்தான் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி அந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு வந்து சிஆர்பிஎஃப் ஆவடியும் சிவகங்கை ஐடிபிபியும். சரிங்களா? இந்த 2 தான் ரெக்யூப்மெண்ட் சென்டர் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எஸ்எஸ்சிஜிடி வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்த 2 சென்டர் மட்டும் தான் நடத்துகிறாங்க, சிவகங்கை அண்டு சிஆர்பிஎஃப் ஆவடி. சரிங்களா? இதில் சிஆர்பிஎஃப் ஆவடி மட்டும்தான் மென்ஷன் இருக்குது. அப்போ சிவகங்கை ஐடிபிபி வந்து கண்டக்ட் பண்ணலையா இந்த வருஷம் கேட்டிங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க கண்டக்ட் பண்ணாட்டால் இந்த எஸ்எஸ்சிஜிடி செலெக்ஷனை வந்து ஒரே ஒரு சென்டரால் நடத்த முடியாது. நான் அப்படியே நடத்தினாலுமே இவங்க ஒரு சென்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே நடத்துவாங்க. 2 மாதம் 2.5 மாதத்துக்கு மேலே ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸே நடத்துவாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ப்ராசஸ் எல்லாமே சேர்ந்து நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 மாதம் 3 மாதம் கிட்ட டைம் எடுத்துவாங்க. அவ்வளோ லாங் ப்ராசஸ்களும் விட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சிஆர்பிஎஃப் ஆவடி அண்ட் சிவகங்கை ஐடிபிபி 2 சென்டர் தான் நடத்துவாங்க. இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆவடி மட்டும் தான் கொடுத்துருவாங்க. ஆவடி மட்டும் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அந்த ஆவடி ஒரே ஒரு சென்டர் மட்டும் இவ்வளோ பேருக்கு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்லிட்டா நமக்கு வந்து தமிழ்நாடு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1400க்கு மேலே இருக்குது. 1400க்கு மேலே இன்ட்டு 1:8 வேகன்சி. சரிங்களா? 1:8 வேகன்சி போனீங்கன்னா மோர் தென் 11,000 மேலே எடுக்கிறாங்க. சரிங்களா? 11,000 மேலே நம்ம ரிட்டன்லேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே பிஇடி பிஎஸ்டி டிஎம்க்கு வந்து கூப்பிட போகிறாங்க. சரிங்களா? இவ்வளோ பேர், அந்த 10,000 பேருக்கு மேலே ஒரே ஒரு சென்டர் மட்டும் கண்டக்ட் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ டோன்ட் வரி. கண்டிப்பாக சிவகங்கை ஐடிபிபி அண்டு சிஆர்பிஎஃப் ஆவடி 2 சென்டர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் மெடிக்கல் டிஎம்இ இதெல்லாமே மேக்ஸிமம் 80 to 90% வந்து சேம் டேஸில் நடக்க போகிறதா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷமே சிஆர்பிஎஃப் ஆவடியாக இருந்தாலும் சரி, ஐடிபிபியாக இருந்தாலும் சரி, இந்த எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸில் போன வருஷமே இந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே டைம் கொடுத்து நடத்தினாங்க. சரிங்களா? போன வருஷத்துலேருந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா பிஇடி பிஎஸ்டி அண்டு டிஎம்இ டிவி எல்லாமே சேம் டேஸ்லேயே ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் மாதிரி நடத்திடலாம்னு சொல்லிட்டு போன வருஷமே முடிவு பண்ணி அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பழைய நிலைமைக்கு போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்பி பின்னாடி போக மாட்டாங்க. இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொண்டு வரலாம்னா ஆர்எஃப்ஐடி கொண்டு வரலாம். சரிங்களா? இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து டைமர் வச்சு நம்ம வந்து நமக்கு முன்னாடி ஒரு பைக் போகும், அந்த மாதிரி டைமர் வச்சு ஓடிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஆர்எஃப்ஐடி கொண்டு வரதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமே அவங்க வந்து ஒவ்வொரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பின்னாடி போக மாட்டாங்க. இப்போ மெடிக்கலுக்கு 30 நாள், அந்த ஃபிசிக்கலுக்கு 30 நாள், டிவிக்கு 30 நாள்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸ் 2 வருஷத்துக்கு அடுத்து வந்துட்டோம். சரிங்களா? அப்டேட் ஆகிருச்சு. ஸோ யாருமே ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே தனித்தனியாக வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ எல்லாமே ஒரே நாள் தான் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ரெக்ரூட்மெண்ட் சென்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர்பிஎஃப் ஆவடி அண்ட் சிவகங்கை ஐடிபிபி இந்த 2 சென்டர் கண்டிப்பாக நடத்துவாங்க. சரிங்களா? இப்படி ஐடிபிபி இன்கேஸ் எடுக்கலைன்னாலும் வேறு ஏதாவது சென்டர் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு சென்டரால் தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? பாசிபிளே கிடையாது. அப்படியே நடத்தினாலுமே அவங்க குறைஞ்சது 2 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துவாங்க. இவங்க கொடுத்துருக்க நோட்டீஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த எத்தனை ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பிஇடி பிஎஸ்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கு 30 சென்டர் தான் அலாட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் 28 ஸ்டேட்டில் 30 சென்டருன்றது வாய்ப்பே கிடையாது. சரிங்களா?
நம்மள காட்டிலும் நார்த்ல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து மோர் தென் அதிகம், ரொம்ப அதிகம் சரிங்களா. நம்மள காட்டிலுமே அங்க அதிகன்ற பட்சத்தில ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சென்டர் வச்சு கண்டக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களோட ப்ராசஸ் கண்டிப்பா ஒரு ஒரு மொத்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு வந்து 3 மாசம் கண்டிப்பா எடுத்துப்பாங்க சரிங்களா. இது ஒரு வேள உண்மையா இருந்துச்சுன்னா, இந்த நோட்டீஸ்ல வர்ற மாரி தான் இந்த நோட்டீஸ் உண்ம கிடையாது. இன்கேஸ் இந்த நோட்டீஸ்ல வர்ற மாரி தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இந்த ப்ராசஸ் வந்து மோர் தென் 3 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க சரிங்களா. இந்த ஜிடிஏ முடிக்கிறதுக்கு கண்டிப்பா 3 மாசம் வந்து அவங்க டைம் எடுத்துப்பாங்க. ஆனா இதுக்கு பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, பாசிபிள் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரிங்களா. இந்த மாரி ஒரே ஒரு சென்டர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சென்டர் தான் அலாட் ஆகும் சரிங்களா. ஏன்னா மொத்தமே 30 சென்டர் தான் சொல்லியிருக்காங்க. நம்மட்ட இருக்கிற ஸ்டேட்டே மொத்தம் இந்தியாவில 28 ஸ்டேட் தான். 28 ஸ்டேட்ல 30 சென்டர்னா பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சென்டர் மட்டும் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களால கண்டிப்பா இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு 2 1/2 மாசம் டூ 3 மாசம் வரைக்கும் டைம் எடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோ லாங் ப்ராசஸ்க்கு எஸ்எஸ்சி வந்து போகாது சரிங்களா. எஸ்எஸ்சி எவ்வளவோ அப்டேட் ஆயிடுச்சு. 2018ல நடந்த செலக்ஷனுக்கும் 2025ல நடக்கிற செலக்ஷனுக்கும் எவ்வளவோ அப்டேட் ஆயிட்டாங்க சரிங்களா. அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சி போர்டு வந்து அவங்கள அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்களே தவிர, பின்னாடி கண்டிப்பா போமாட்டாங்க சரிங்களா. இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா, ஆர்எஃப்ஐடிக்கு 50-50% வந்து வாய்ப்பு இருக்குதுங்களா. 50% வந்து ஆர்எஃப்ஐடி கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஏன்னா பழைய மெத்தட் இப்போ ரன்னிங்கில் வந்து அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. மிச்சப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமில் எல்லா சேஞ்சஸுமே பண்ணிட்டாங்க சரிங்களா. முன்னாடி இருந்ததுக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கும் இப்போக்கி ரொம்பவே சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அதே இது ப்ராசஸுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸுக்கும் சேஞ்சஸ் நிறையா பண்ணிட்டாங்க சரிங்களா. அவங்க சேஞ்சஸ் பண்ணாத ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ வரைக்கும் அதுவுமே அப்படியே தான் இருக்குது. அதில் ஆர்எஃப்ஐடின்னு ஒன்று டெஸ்ட் பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இந்த வருஷம் பண்ணலாம். இதில் ஃப்யூச்சர்லும் பண்ணலாம் சரிங்களா. ஆர்எஃப்ஐடியை பற்றி அவங்க எப்போனாலும் கொண்டு வரலாம். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது தான். ஆர்எஃப்ஐடி வந்து 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 1600 இருந்தாலும் சரி, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு இங்கே யூஸ் பண்ணல அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த நோட்டீஸை பார்த்து யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம் சரிங்களா. ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சிவகங்கை ஐடிபிபி அண்டு சிஆர்பிஎஃப் ஆவடி வந்து ஃபிசிக்கல், மெடிக்கல், டிவி இந்த 3 ப்ராசஸையும் அவங்க இந்த 2 சென்டர் தான் நம்ம தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. சிஆர்பிஎஃப் ஒரே ஒரு சென்டர் மட்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரிங்களா. அவ்வளோ ப்ரெஷர் போட்டு ஒரு சென்டர் மேலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா. ஓகே. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மட்ட ஆல்ரெடி அஃபிஷியலா வந்த பேஜ் சரிங்களா. இந்த ஃபிசிக்கல் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து எதெதெல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா வந்தது சரிங்களா. இதில பார்த்தீங்கன்னா, மேலேயே ஒரு லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. பிஇடி, பிஎஸ்டி அண்டு டிஎம்இ, டிவி எல்லா ப்ராசஸுமே இந்த சென்டர் தான் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க சரி. ஆனா இன்னொரு விஷயமும் அதில பிராக்கெட்ல பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வித்தவுட் ஆர்எஃப்ஐடில பண்ண போறதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சரிங்களா. ஆனால் இவங்க அடுத்து ஃபிசிக்கலுக்கான நோட்டீஸ், அதாவது ஃபிசிக்கலுக்கான ஷார்ட் நோட்டீஸ் விழுகும்போது, அதில் ஆர்எஃப்ஐடியில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோன்றது அப்டேட்டும் அவங்க கொடுத்துக்கலாம் சரிங்களா. அது அவங்களோட விருப்பம் தான். எஸ்எஸ்சி போர்டு வந்து அப்போ என்ன நினைக்குதோ அது வந்து அவங்க மாற்றிக்கலாம். ஆர்எஃப்ஐடி வந்து இருக்கிறதுலே ஒரு ஷார்ட் டைமில் முடிக்கிறது, எந்த துல்லியத்தன்மையோடு முடிக்கிறது சரிங்களா. ஆர்எஃப்ஐடியில் வந்து எந்த மிஸ்டேக்குமே நடக்காது. ஏன்னா இண்டிவிஜுவல் ரன்னிங் தான். இண்டிவிஜுவல் ரன்னிங் சென்சார் இருக்கும் உங்கள் காலில். கேமரா ஃபுல்லாமே உங்களை வாட்ச் பண்ணி தாங்க சரிங்களா. உங்கள் செஸ்ட்டில் வந்து கியூஆர் கோடு இருக்கும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதில் வந்து உங்களோட அக்யூரசி டைம், அதாவது மைக்ரோ செகண்ட் முதற்கொண்டு அதில் வந்து நோட் ஆகும் சரிங்களா. அதனால் ஆர்எஃப்ஐடி அவங்க வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் கொண்டு வருவாங்களான்றது கேட்டால் டவுட் தான் சரிங்களா. இந்த பேஸில் நமக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த வட்டம் இருக்க போகுது சரிங்களா. இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கண்டிப்பாக 2 சென்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஇடி, பிஎஸ்டி, டிவி வந்து சேம் டேஸில் தான் மேக்ஸிமம் நடக்க போகுது சரிங்களா. ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்கானா, ஃபிசிக்கல் ரெடி ஆகுங்க, தயவு செஞ்சு ரெடி ஆகுங்க. நம்மக்கிட்ட இருக்க ஃபிசிக்கல் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் இருக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரிக்கு வந்து சிஆர்பிஎஃப் ஆவடி அண்டு ஐடிபிபி சிவகங்கை பார்த்தீங்களா. இந்த 2 தான் நம்மகிட்ட ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது சரிங்களா. இப்போ புதுசாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது. அதில் உண்மைத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அதில் ஒரு சென்டர் தான் நோட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பிஇடி, பிஎஸ்டிக்கு மட்டும் தான் சென்டர்னு சொல்கிறாங்க. மொத்தமே 30 சென்டர் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, அந்த நோட்டீஸ் வச்சு பாசிபிள் கிடையாது சரிங்களா. அந்த நோட்டீஸ் வச்சு நடத்துனாங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க. ஒவ்வொரு சென்டர் மேலேயும் அவ்வளோ ப்ரெஷர் போட்டு நடத்துவாங்க சரிங்களா. ஸோ அப்படி நடத்துறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா. ஸோ புதுசாக அந்த நோட்டீஸ் ஸ்ப்ரெட் ஆகிற நோட்டீஸை பார்த்து யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் உங்கள் டியூட்டியை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த அஃபிஷியலாக உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா, நாங்கள் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். புதுசாக இந்தமாரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டைமில் அதாவது ஃபிசிக்கலுக்கு நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தமாரி நோட்டீஸ்லாம் நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதில் டைவர்ட் ஆகாமல் உங்களோட ப்ராசஸை கரெக்டாக போங்க சரிங்களா.
இதில இருக்க பிசிக்கல் சென்டர் வந்து நம்மட்ட ஆல்ரெடி இருக்கிற சென்டர் சரிங்களா. ஆல்ரெடி எஸ்எஸ்சிஜிடிக்கு வந்து பிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே நடத்திட்டு இருக்க போர்டு வந்து மொத்தம் வந்து 105 சென்டர் வந்து இந்த வட்டம் அலாட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த 105 சென்டர் தான் இந்த வட்டம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நடத்த போகுது. 30 சென்டர் மட்டுமே நடத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா. மொத்தம் வந்து இந்த வருஷம் நடக்க போகிறது வந்து 105 சென்டர் வந்து ஆல்ரெடி நம்மட்ட வந்து பிடிஎஃப் ஆல்ரெடி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருச்சு சரிங்களா. இந்த பிடிஎஃப் வந்து நம்மட்ட ஆல்ரெடி ஆஃபீஸ்ல வந்துருச்சு. ஸோ இதில இருக்க மாரி தான் நடக்கும். நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு சரிங்களா. இப்போ புதுசா வந்ததுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம் சரிங்களா. ஓகே. அப்புறம் ஃபிசிக்கல் அப்டேட்ட பத்தி நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த மந்த்துக்குள்ள நமக்கான ஸ்டார்ட் நோட்டீஸ் வந்திருக்கணும் சரிங்களா. இந்த மந்த்ல எந்த விதமான அப்டேட்டும் குடுக்கலன்னா, கண்டிப்பா அடுத்த மந்த் நடக்காது சரிங்களா. மேக்ஸிமம் நமக்கு இந்த ஃபிசிக்கல் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். ஆகஸ்ட்ல அவங்க நடத்தணும்னா, கண்டிப்பா இந்த மாசம் நமக்கு அப்டேட் குடுத்துருக்கணும். இதுவரைக்கும் குடுக்கல சரிங்களா. எந்த விதமான அப்டேட்டுமே குடுக்கல. ஸோ நமக்கு ஆகஸ்ட்ல நடக்குமான்னு கேட்டா, பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா. மேக்ஸிமம் இந்த மந்த்ல ஏதாவது அப்டேட் குடுத்தாங்கன்னா, ஆகஸ்ட் எண்டுல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா ஆகஸ்ட்ல நடக்காது சரிங்களா. செப்டம்பர்ல அதிகபட்சம் ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லாமே தயாரா இருந்துக்கோங்க.